வணக்கம் நண்பர்களே. நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது IPL 2026 தொடரின் மிக அற்புதமான மற்றும் விறுவிறுப்பான 4வது லீக் போட்டியை பற்றித்தான். மார்ச் 31ஆம் தேதி மொஹாலியில் உள்ள முலன்பூர் மகாராஜா யாதவீந்திர சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. இந்த போட்டியின் முழு விவரங்களை எந்தவிதமான யூகங்களும் இல்லாமல் களத்தில் நடந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் விரிவாக பார்க்கப் போகிறோம். போட்டியின் தொடக்கத்தில் முதலில் டாஸ் சுண்ணப்பட்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸ் வென்று முதலில் பந்து வீச முடிவு செய்தார். இதனையடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. குஜராத் அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் களமிறங்கினார்கள். ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் செயல்பட்டனர். ஆனால் பஞ்சாப் அணியின் மார்கோ ஜான்சன் வீசிய 4வது ஓவரில் சாய் சுதர்சன் 11 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து கேட்ச் ஆகி வெளியேறினார். ஒருபுறம் முதல் விக்கெட் விழுந்தாலும் மறுபுறம் கேப்டன் சுப்மன் கில் மிகச் சிறப்பாக விளையாடினார். அவர் 27 பந்துகளில் 6 பவுண்டரிகளுடன் 39 ரன்கள் குவித்து குஜராத் அணிக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார். இதன் பிறகு மிடில் ஓவர்களில் பஞ்சாப் அணியின் மூத்த சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாஹல் தனது மேஜிக்கை காட்டத் தொடங்கினார். மிகவும் சிறப்பான முறையில் பந்து வீசிய அவர் தனது 4 ஓவர்களில் வெறும் 28 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சிறப்பாக விளையாடி வந்த சுப்மன் கில்லின் விக்கெட்டை சாஹல்தான் வீழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து அதிரடி வீரர் ஜோஸ் பட்லர் 33 பந்துகளில் 2 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகளுடன் 38 ரன்கள் எடுத்திருந்தபோது சாஹல் பந்துவீச்சில் சேவியர் பார்ட்லெட் காற்றில் தாவி பிடித்த ஒரு அற்புதமான கேட்ச் மூலம் ஆட்டமிழந்தார். இது இந்த IPL சீசனின் மிகச் சிறந்த கேட்ச்களில் ஒன்றாக அமைந்தது. மறுபுறம் பஞ்சாப் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் வைஷாக் விஜய்குமார் குஜராத் அணியின் மிடில் ஆர்டரை கடுமையாக சோதித்தார். அவர் தனது 4 ஓவர்களில் 34 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். குஜராத் அணியின் கிளென் பிலிப்ஸ் 17 பந்துகளில் 25 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 18 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி சேசிங்கை தொடங்கியது. தொடக்க வீரர் பிரப்சிம்ரன் சிங் மிகச் சிறப்பான தொடக்கத்தை அளித்தார். அவர் 24 பந்துகளில் 4 சிக்சர்கள் மற்றும் 1 பவுண்டரியுடன் 37 ரன்கள் விளாசி அணிக்கு நல்ல உத்வேகத்தை அளித்தார். குஜராத் அணி தங்களது இம்பேக்ட் பிளேயராக வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவை களமிறக்கியது. அவர் 10வது ஓவரில் பந்து வீச வந்து தனது முதல் பந்திலேயே பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரின் விக்கெட்டை வீழ்த்தினார். ஸ்ரேயாஸ் ஐயர் 11 பந்துகளில் 2 சிக்சர்களுடன் 18 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வாஷிங்டன் சுந்தரிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அவர் தனது 4 ஓவர்களில் 29 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். குஜராத் அணியின் பந்து வீச்சாளர்களான ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், ககிசோ ரபாடா மற்றும் அசோக் சர்மா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தி நெருக்கடியை அதிகரித்தனர். ஆனால் IPL தொடரில் தனது முதல் போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கிய ஆஸ்திரேலிய இளம் ஆல்ரவுண்டர் கூப்பர் கொனோலி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இன்னிங்ஸை விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டெடுத்தார். ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் மறுபுறம் சிறிதும் சளைக்காமல் அவர் தனது அதிரடியை தொடர்ந்தார். இறுதியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் எடுத்து இன்னும் 5 பந்துகள் மீதமிருக்க 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு மேய்ச்சலிற்க வைக்கும் த்ரில் வெற்றியை பதிவு செய்தது. இந்த மாபெரும் வெற்றியின் முழு காரணமான கூப்பர் கொனோலி வெறும் 44 பந்துகளில் 5 பிரம்மாண்ட சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் 72 ரன்கள் குவித்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். அவரது இந்த அபாரமான ஆட்டத்திற்காக அவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணி தங்களது சொந்த மண்ணில் மிகச் சிறப்பான பந்துவீச்சு மற்றும் அறிமுக வீரரின் அபாரமான பேட்டிங் மூலம் IPL 2026 தொடரை பிரம்மாண்ட வெற்றியோடு துவங்கியுள்ளது. இந்த விறுவிறுப்பான போட்டி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதுபோல துல்லியமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் IPL அப்டேட்டுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.